ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனோட அம்மா கிட்ட பல்லவனோட அப்பா எதுக்காக உங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஏன் உங்களை பார்த்தாவே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்துதான் என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனா அவர் கோவப்படாம வேற என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, பல்லவனோட அப்பா அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படின்னு யார் சொன்னா, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். அந்த கோவத்தில் தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல்லவன் என்னோட பையன் மட்டும்தான், அவரோட பையன் பல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம நிலா இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க, உனக்கு தெளிவாக தெரியணும்னா அவர்கிட்டயே போய் கேளு, அவரே உனக்கு எல்லா விஷயமும் சொல்லுவார். என்கிட்ட எதுவும் கேட்காது, எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது. எந்த கடைக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியாது. நீங்களும் வீட்டுக்கு போய் எல்லா அக்கம் பக்கம் விசாரிக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இனிமேல் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நிலா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உனக்கு ஏதாவது தெரியணும்னா நீ போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நடேசனை தேடிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்துதான் பல்லவன் இருந்துட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன சமையல் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சேரன் என்ன சமைக்க போகிறாரோ அதை சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு நான் 2 தோசை ஊற்றிக்கிறேன், நானே சுட்டு தரேன், கல்லை அடுப்பு மேலே வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா சவுண்டு மாதிரி கேட்குது, நிலாவை வருது பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்ண, நிலா அண்ணி தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா வந்ததும் வராதம்மா, வாங்க அங்கிள் வெளியே போயிட்டு வரலாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், எது பேசுகிறதா இருந்தாலையும் எங்கே பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கெல்லாம் பேச முடியாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு வந்ததும் வராதம்மா நடேசனை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியலையே, சரி போயிட்டு வரட்டும் விட, அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேரன் பல்லவனை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, என்ன விஷயமா எங்கே கூட்டிகிட்டு போகிற, என்ன எங்கேயாவது ஒரு கோயில் அந்த மாதிரி ஏதாவது இடம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு கோயில் இருக்குது, வாங்க அங்கிள் அங்கே ஒரு கோயில் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்தில் குறைச்சிட்டு போகிறாங்க. அப்பாடா என்ன வழி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், நிலா இருந்துட்டு பல்லவன் யார், இப்போ தான் வரும்போது பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், அவங்க ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி என் மண்டையை வெடிச்சிடும், இந்த வீட்டில் ஆளருக்கு ஒவ்வொரு கதையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கிளியர் பண்ணவே இந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறிடும், தயவு செஞ்சு சொல்லுங்கள், நானும் அந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கும் சில பொறுப்புகள்லாம் அந்த வீட்டில் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடேசன் இருந்துட்டு நான் அடிக்கடிக்கு வண்டிக்கு குஜராத்து ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போவேன், அப்படி போகிற போது தான் இந்த பல்லவனையும் அவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன், அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹோட்டல் கடை ஒன்று ஆரம்பித்தாங்க, எனக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு தான் பிடிக்குன்றதுனால அவங்களும் அந்த மாதிரியெல்லாம் சமைச்சு போட்டாங்க. திரும்ப ஒரு டைம் போகும்போது அவங்க கணவர் இறந்துட்டாரு. அப்போ ஒரு ஆள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சாங்க. நானும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னதுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு பார்த்தா நம்ம பசங்களும் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க, அதனால் பல்லவன் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டாங்க. திடீர்னு அந்த ஆள் எங்கேருந்து வந்தானே தெரியல, அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி பல்லவனோட அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டான். இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் புள்ள பாசன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. இதுதான் நடந்தது, எனக்கும் அந்த பொம்பளைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பல்லவனும் என்னுடைய பையன் கிடையாது, ஆனால் இப்போ அவன் என் பையனாகவே இருக்கான், என்னை திட்டுறான், எல்லாமே பண்ணுறான், அதுக்கான உரிமையும் அவனுக்கு இருக்குது. பல்லவனுக்கு அம்மா தான் வேறன்னு நினச்சா இப்போ அப்பாவும் வேறன்னு தெரிஞ்சா அவனால் தாங்கிக்க முடியாது, இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு, உங்கள் நிலமையில வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் செஞ்சுருக்கிறது ரொம்ப பெருசு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நடேசனும் நிலாவும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நம்ம சேரன் கேட்டுடுறாங்க. பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.